ஷஹீதுக்கு ரசூலா இன்னொரு டெஃபினேஷன் என்ன சொல்றாங்க பாத்தீங்க அப்படின்னா, அல்லாவிற்கு கட்டுப்பட்டு தனது உள்ளத்தை போராடுகிறார்ல அவர் ஷஹீதாவார். அல்லாவிற்கு ஒரு தீமை நம்மளால செய்யாம இருக்கவே முடியாது அப்படின்ற ஒரு எல்லைக்கு நம்ம போயிடுறோம். இருந்தாலும் அல்லாஹ் பாக்குறான், அல்லாஹ் இதை பார்த்து நாளைக்கு நம்மளை கண்டிப்பாங்கிற உள்ளத்துடன் போரிடுறோம்ல நம்ம, அது அவரே ஷஹீதாவார் என்று ரசூலா சொல்றாங்க. சுபஹானல்லாஹ், நம்ம போருக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம அது உள்ளத்தோட நம்ம போராடிட்டு இருக்கோம். எது உண்மை எது பொய் என்று சொல்லி தெளிவாக தெரியுது நமக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்துஹி வ லா தமூதுன்ன வ அன்தும் முஸ்லிமூன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் ரப்பி ஸித்னி இல்மா. வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்தில் மிகவும் கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக பின்பற்றுவை அனைத்தும் என்றும், அனைத்தும் பித்தத் என்றும், ஒவ்வொரு பித்தத்தும் நம்மை நரகில் கொண்டு சேர்க்கும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையிலும் மக்களுக்கு எச்சரிக்கை செய்ததை நான் உங்களுக்கும் எனக்கும் எச்சரிக்கை செய்பவனாக எனது இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் மற்றாத கருணையும் பேரன்பும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், குறிப்பாக இந்த லைலத்துல் கத்ர் இரவை முழுமையாக அடைய வேண்டிய மக்களாக இந்த சபையில் ஒன்று கூம்பி இருக்கிற நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு இன்று வழங்கப்பட்டுள்ள தலைப்பு இறுதி தூதரின் இறுதி பேருரை. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தனது மனித படைப்பிற்கு ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு இறை தூதர்களை அனுப்பி அவர்களுக்கு நேர்வழியை போதிக்கவும் நற்செய்திகளை சொல்வதற்கும் பல தூதர்களை அனுப்பியுள்ளான். அதில் இறுதியான தூதர் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய உம்மத்தாகிய நாம் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளையும் வாழ்க்கை வரலாற்றுகளையும் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். அதன் நோக்கத்தின் காரணமாக தான் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னென்ன சிறப்புகளை தந்திருக்கிறான் என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். அப்படிப்பட்ட இறை தூதருடைய இறுதி பேருரை எவ்வாறு இருந்தது என்பதை இந்த உரையின் வாயிலாக நாம் பார்க்கவிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் காட்டி தந்த அனைத்து செயல்முறைகளும் இருந்தாலும் சரி, வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே அனைத்தும் முடிக்கக்கூடிய மக்களாக தான் இருந்திருக்காங்க. கடைசியா ஒன்று அவங்களுக்கு மிச்சம் வந்தது இந்த ஹஜ் என்கிற ஒரு வணக்க வழிபாடு தான். அப்படி தங்களுடைய வாழ்க்கை என்ன போகிறது, என்ன பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வரும்போது இந்த ஹஜ் எங்கும் வணக்க வழிபாட்டை முடிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு அரஃபா நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 5வது அத்தியாயம் 3வது வசனம் உள்ள ஒரு வசனம் அவர்களுக்கு அருளப்படுகிறது. அந்த வசனத்தில் ரப்புல் ஆலமீன்
இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை நிறைவு செய்து விட்டேன், எனது அருளை உங்களுக்கு முழுமையாகி விட்டது என ரப்புல் ஆலமீன் தனது திருமுறை குர்ஆனில் கூறுகிறான். இந்த வசனத்தின் வாயிலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படுகிறது. அதாவது இக்ர பிஸ்மிக்கல்லதி ஹலக், நபியே உமது இறைவின் திருப்பெயரால் ஓதுவீராக என்று ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த திருக்குரான் இறுதி கட்டத்தை அடைய போகிறது என்பது இந்த வசனத்தின் வாயிலாக அனைவரும் தெரிந்து கொள்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறுதி பேருரை நிகழ்த்துறதுக்கு முன் ஹஜ் என்கிற வணக்க வழிபாட்டை முன்னோக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். அப்படி வணக்க வழிபாட்டை முடிக்கக்கூடிய மக்களாக இருக்கும் பொழுது மக்களுக்கு உங்களுடைய ஹஜ் மற்றும் உம்ராவை தெரிந்து கொள்ளுங்கள் என்று அறிவுரை சொல்கிறார்கள். ஏனென்று கேட்டால், அடுத்த ஆண்டு என்னால் ஹஜ் செய்ய முடியுமோ முடியாதோ என்று எனக்கு தெரியாது என்று இந்த தகவலை மக்களிடையே சொல்லும் பொழுது மக்கள் அனைவருக்கும் தெரிய போகிறது ரசூல்லா இறுதி கட்டத்தை அடைந்து விட்டார் என்று. அப்பொழுது அந்த மக்களுடைய சூழல் எவ்வாறு இருந்தது என்று சொன்னால், ஒரு தந்தை பிள்ளையை இழக்கக்கூடிய, அதாவது அவர் இறுதி கட்டத்துக்கு ஒரு தந்தை ஒரு பிள்ளையை அவர் இறக்க போறார் தெரிஞ்சிருச்சு. அந்த பிள்ளைகள் எவ்வாறு அவர் பரிமாறிப்பாங்க, எவ்வாறு நடந்து கொள்வாங்க, அந்த பிள்ளைகளாக தான் நபித்தோழர்கள் இருக்கிறாங்க. அப்படி அந்த பிள்ளைகளை எவ்வாறு அந்த தந்தை பார்த்துப்பாரோ, தனது இறுதி காலத்துல இந்த பிள்ளைகளை தந்தை எவ்வாறு பார்த்துக்கிறாரோ அதன் போலதான் ரசூலா இருக்கிறாங்க. அப்போ இந்த காட்சியின் வாயிலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இந்த ரசூலாக்கும் நபித்தோருக்கும் இடையே அந்த ஒரு உறவு என்பது இந்த காட்சியின் வாயிலாக நம்ம அறிந்து கொள்ள மக்களாக இருக்கிறோம். அதே போல இந்த இறுதி பேருரை என்பது அனைவரால் ஈர்க்கப்படுகிறது. ஒரு செயல் ரசூல்லா செய்யறாங்க அப்படின்னா அதை தொடர்ச்சியா செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனா ரசூல்லாவே சொல்றாங்க, இதுதான் நான் கடைசி செய்ய போற கடைசி செயலா இருக்கு, கடைசி வணக்க வழிபாடா இருக்குன்றப்ப எல்லா நபித்தோர்களுக்கிடையே ஒரு ஈர்ப்பு ஏற்படுது இந்த இறுதி பேருரையில. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு சபை கூடப்படுகிறது, அந்த சபையில ரசூலாவோட ஒரு சொல்லு கூட நான் மிஸ் பண்ண மாட்டேன், ஒரு செயலை கூட நான் மிஸ் பண்ண மாட்டேன், அந்த அளவுக்கு நான் கூர்ந்து கவனிப்பேன் என்று எல்லா நபித்தோழர்களும் என்ன பண்றாங்க, அந்த அளவுக்கு கூர்ந்து பார்க்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த தூதர் பணியை, இந்த 23 ஆண்டுகள் கொடுக்கப்பட்டுள்ள அந்த தூதர் பணியை ஒரு மொத்த தொகுப்பாக அவருடைய கடைசி 5 நாள்ல மக்களுக்கு உரையாற்றக்கூடிய சூழல் ஏற்படுது. அதில் முதலாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மக்காவில் மினா என்கிற இடத்தில் மக்கள் எல்லாம் ஒன்று குழும்பப்படுகிறார்கள். அப்பொழுது மக்களிடையே ரசூல்லா இது என்ன நாள் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறாங்க. அதுக்கு மக்கள் அனைவருமே அல்லாஹும் தூதராகிய நீங்களுக்கு தான் அறிவிங்க அப்படிங்கிறாங்க. அதற்கு ரசூல்லா பதிலளிக்கிறாங்க, இதுதான் புனிதமிக்க நாளாகும் அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக, இது என்ன மாதம் என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கும் நபித்தோழர்கள் என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதராகிய உங்களுக்கும் தான் இது தெரியும் அப்படிங்கிறாங்க. அதற்கு பதிலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இதுதான் புனிதமிக்க மாதமாகும் அப்படிங்கிறாங்க. மூன்றாவதாக, இது என்ன நகரம் என்று கேட்கிறார்கள். அதற்கும் அதே பதில் தான் நபித்தோழர்கள் சொல்றாங்க. அதற்கு பதிலாக இதுதான் புனிதமிக்க நகரமாகும் அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு கடைசியா சொல்றாங்க, இந்த நாள் எப்படி புனிதமானதோ, இந்த நகரம் எப்படி புனிதமானதோ, இந்த மாதம் எப்படி புனிதமானதோ, அதே போலதான் மனிதர்களாகிய உங்கள் உயிர்களும் உடைமைகளும் உங்கள் மான மரியாதையும் அல்லாஹ் புனிதமாக்கிறான் அப்படிங்கிறாங்க. ரசூல்லா எதோட கம்பேர் பண்றாங்க பாருங்க. மக்கா நகரத்துல இருக்காங்க. மக்கா நகரம் எப்பேற்பட்ட புனிதமிக்க நகரமா இருக்கு. துல் ஹஜ்ஜில் இருக்காங்க. அந்த துல் ஹஜ் எந்த அளவுக்கு புனிதமிக்க மாதமாக இருக்கிறது.
அரஃபா நாள்ல இருக்கிறாங்க. இந்த அரஃபா நாள் எந்த அளவுக்கு ஒரு புனிதமிக்க நாளாக இருக்கிறது. அந்த மூணத்தையுமே மனிதராகிய நம்மளோட உயிர்களையும் உடைமைகளையும் மான மரியாதைகளும் ஒப்பிட்டு சொல்றாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது மான மரியாதையை அந்த அளவுக்கு புனிதமாக்கி இருக்கான். ஆனா நம்ம என்ன பண்றோம், ஏதேனும் ஒருவர் ஒரு அமானிதமான ஒரு சொல்லோ ஒரு செயலோ வந்து நம்மள்ட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி நடந்துருச்சு, இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றாரு, இந்த யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, அமானிதமா வச்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், பிறர் இடத்துல சொல்றோம். இல்ல திருப்பியும் அந்த நபர் ஒரு தவறு அதே போல ஒரு தவறு இழைக்கிறாரு அப்படின்னா நம்மள என்ன பண்றோம், அந்த தவறு சுட்டி காட்டுறோம். இப்பதானப்பா வந்து அந்த தவறு என்று சொன்னேன், திருப்பி அதே தவறு செஞ்சு காட்டுறியே, இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு. அது எப்படி பொது வழியா சொல்றோம். அப்ப அவருடைய மானம் மரியாதை என்னத்துக்கு ஆகுறது? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதருடைய மானத்தை புனிதமாக்கி இருக்கிறான். அந்த புனிதமாக இருக்கிற அந்த மான மரியாதை நாம் அந்த சபையில் கலைக்கக்கூடிய மக்களாக தான் நாம் இருக்கிறோம். அதை நாம் சற்று சிந்திச்சு பார்க்கணும். ஒரு மனிதர் ஒரு அமானிதமா நம்மள்கிட்ட கொடுக்குறாரு அப்படின்னா அந்த அமானிதம் முழுமையாக பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு வந்துருது. ஆனா நம்ம இன்று வாழக்கூடிய மக்கள் என்பவர் அமானிதத்தை பாதுகாக்கக்கூடிய மக்களாகவே இருக்கிறது இல்லை. காலப்போக்கில் என்ன பேச்சுவாக்கில் அவங்க சொல்லக்கூடிய இந்த அமானிதத்தை வெளிப்படையா சொல்லக்கூடிய மக்களாக தான் நம்ம இருக்கிறோம். அதே போல அடுத்ததாக நபித்துவத்தை முழுமையாக மக்களுக்கு வந்து சொல்லிட்டாங்க. அதாவது அந்த 23 ஆண்டுகள் என்னென்னவாறு நபி பணிகளை செய்தார்களோ அதை முழுமையாக மக்கள்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு திரும்பி நபித்தோர்கிட்ட நபிகளாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. நீங்கள் மறுமை நாளை என்னை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள், அப்பொழுது நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்? என்ன நபித்தோரை பார்த்து கேள்வி எழுப்புறாங்க. நாளை மறுமை நாள்ல எல்லாருக்குமே கேள்வி கணக்கு இருக்கு. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நம்ம ரசூலுக்கும் அவங்களுக்கும் விசாரணை இருக்கு. அந்த விசாரணை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாரையும் உயிர்ப்பித்து கேள்வி எழுப்புவான். அப்ப என்ன பார்த்து கேள்வி எழுப்புறப்ப நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நபித்தோழர்களிடையே வந்து கேள்வி எழுப்புறாங்க. அதற்கு அந்த நபித்தோழர்கள் பதிலாக சொல்றாங்க, உங்கள் தூத செய்தியை எடுத்து வைத்து விட்டீர்கள், அதை நிறைவேற்றி விட்டீர்கள், சமுதாயத்திற்கு நன்மை நாடினீர்கள், உங்கள் பொறுப்பை நிறைவேற்றி விட்டீர்கள் என்று நாங்கள் அனைவரும் பதிலளிப்போம்ங்கிறாங்க. நீங்க உங்க தூத செய்தியை முழுமையாக முடிச்சிட்டீங்க, மக்களுக்கு நல்லதை ஏவிட்டீங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்பை நிறைவேற்றி விட்டீங்க என்று நாங்கள் அனைவரும் சாட்சி கூறுவோம் என்று சொல்றாங்க. நாங்கள் அனைவரும்னா யாரு? அந்த நபித்தோழர்களிடையே வந்து முடிஞ்சிச்சா ரசூலுல்லாஹ்வோட சமூகம்? உதாரணத்திற்கு ஒரு 100 பேர் இருக்காங்க, ஒரு 200 பேர் அந்த இறுதி பேருல கலந்துருக்காங்க அப்படின்னா அந்த 200 பேரோட ரசூலுல்லாஹ்வோட சமூகம் முடிஞ்சிருச்சா? நாளை மறுமை நாள் வரை எழுப்ப போகிறானே அந்த மனிதர் வரை ரசூலுல்லாஹ்வுடைய சமூகம் தான். அந்த சமூகத்தில் அவனை உயிரெழுப்பி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கேள்வி எழுப்பினாலும் அவன் சொல்லக்கூடிய பதில் இதுதான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருப்பி அந்த மனிதரை பார்த்து ஒரு கேள்வி எழுப்பான். இவரு ஒரு தூதரா வந்து உங்களுக்கு நியமிச்சிட்டேன், அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்பை அவர் நிறைவேற்றிட்டாரு, அதை நீ சரியா பின்பற்றினியா? இவர் சொன்னதை நீ கேட்டியா? இவர் இருக்கிற வரைக்கும் நீ நல்லது செஞ்ச, இவர் மரணிச்சதுக்கு அப்புறம் தவறான வழியில போயிட்டின அப்படின்னா உன்னுடைய ஈமானுடைய நிலை என்ன அப்படின்னு அந்த மனிதரை பார்த்து கேள்வி எழுப்புனா இந்த மனிதர் சொல்லக்கூடிய நிலை என்ன? அதனாலதான் ரசூல் என்ன பண்றாங்க, தனது சமுதாயம் அதாவது அன்றைய இருக்கக்கூடிய அந்த சமூகத்துல இந்த கேள்வி எழுப்புறாங்க. நான் வந்து முழுமையா வந்து இந்த மார்க்கத்தை எத்தி வச்சுட்டேனா, நான் மக்களுக்கு நன்மையை ஞாயிற்றேனா கேட்கிறப்ப அந்த மக்கள் வந்து நாங்கள் சாட்சி கூறுவோம் என்று சொல்கிறார்கள். அது சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் வந்து அவர்கள் கைகளை உயர்த்தி யா அல்லாஹ் நீயே சாட்சி, யா அல்லாஹ் நீயே சாட்சி, யா அல்லாஹ் நீயே சாட்சி என்று 3 முறை கூறுகிறார்கள். அப்பொழுதே என்ன பண்றாங்க, அந்த சாட்சியை அல்லாஹ்விட்டு வந்து பதிவிடுறாங்க. அந்த பதிவிட செயல் என்ன பண்ணுதுன்னா பதிவிடப்படுகிறது. அந்த பதிவிட நோக்கமா தான் நாளை மறுமையால் அனைவரும் அந்த சமுதாயத்தின் மீதாக மனிதரை எழுப்பும் போது கேள்வி கேட்கப்படும்.
அந்த கேள்விகள்ல அனைவருமே பதிலுக்கு சொல்லி ஏற்படுகிறது. அதே போல சகோதரத்துவத்தை பற்றியும் ரசூலா வந்து அந்த இறுதி பேரில் உரையாற்றுகிறார்கள். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமருக்கு சகோதரர் ஆவார் அப்படிங்கிறாங்க. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமருக்கு சகோதரர் ஆவார். அதாவது நாம் ஒரு தாய் வயிற்றுல பிறந்ததாதான் சகோதர சகோதரியா இருப்போம்னா கிடையாது. நாம் அனைவருமே யாரு? ஒரே தந்தையில பிறந்தவங்க தான். அப்படி வாழ்ந்த முதல் மனிதர்லேருந்து இறக்க போகிற கடைசி மனிதர் வரை அனைவருமே ஒரே சமூகம்தான், ஒரே சகோதரர் தான். அந்த சகோதர தன்மையை இந்த வாயிலாக நபிகளார் வந்து மக்களுக்கு உரையாற்றுகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த அறியாமை காலத்துல ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஏதேனும் ஒருவர் குற்றம் இழைச்சிட்டாரு அப்படின்னா அதுக்கு அவங்க பழி வாங்குவாங்க. ஏதோ ஒரு சிறிய குற்றமா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பெரிய குற்றமா இருந்தாலும் சரி, அதுக்கு நான் பழி வாங்கியே தீருவேன் என்று இந்த பழி வாங்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சு. இப்போ ஒருவர் இன்னொருத்தர் வந்து கொலை செஞ்சுட்டாரு. கொலை செஞ்சுட்டு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு. அவரு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு அவர் நல்லபடியா நல்ல மனிதரா வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா நீ என் குடும்பத்தார ஒருத்தரை கொலை செஞ்சுட்ட, அதனால நான் ஒருத்தர் வந்து கொலை செஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி கர்வம் கொள்ளக்கூடிய சூழல் அன்றைய அறியாமை காலத்துல ஏற்பட்டது. அதன் ஒழிக்கதான் இந்த நபி மொழிகளை ரசூலா வந்து சொல்றாங்க. அதாவது ஒரு முஸ்லிம் என்பவர் இன்னொரு முஸ்லிம்களுக்கு சகோதரர் ஆவார் என்று. அதே போல இந்த இனவெறியை ரசூலா வந்து அடியோட வெறுத்தாங்க, அடியோட ஒழித்தாங்க. நாம் இந்த நபி மொழியை அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு காட்சி ஏற்படுது. என்னவென்று சொன்னால், மக்களே உங்கள் இறைவன் ஒருவன் தான், உங்கள் தந்தை ஒருவர் தான். ஒரு அரபி இல்லாதவரை சிறந்தவராக மாட்டார். ஒரு வெள்ளையர் ஒரு கருப்பரை விட சிறந்தவராக மாட்டார். அல்லாஹ்வின் பார்வையில் இறைச்சம் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவரே சிறப்பானவர், அவரே சிறப்பு மதிக்க பெற்றவர் என்று ரசூலா வந்து இந்த போதனை போதிக்கிறாங்க. இதை கேட்கிறப்ப மக்களால் என்ன பண்றது, இதை தாங்கிக் கொள்ள முடியல. அதாவது மக்களுக்கிடையே எஜமான் நான் தான் எஜமானே, எனக்கு கீழே இத்தனை அடிமை இழுக்கிறாங்க அப்படின்னு அந்த சூழ்நிலையில ஏற்படும் போது அந்த சூழ்நிலையை ஒழிக்க தான் ரசூலா வந்து இதை போதிக்கிறாங்க. அப்படி போதிக்கிறப்ப இந்த போதனை வந்து யாராலும் ஏத்துக்க முடியல. நான் ஒரு செல்வந்தனா இருக்கேன், நான் இத்தனை அடிமைகளை விலைக்கு வாங்கி வச்சிருக்கிறேன், நானும் இவரும் சமம் ஆயிடுமா? அது எப்படி ஒண்ணுமே இல்லாத இவரும் நானும் சமம் ஆவோம்னு சொல்லிட்டு இந்த நபிமொழியை எதிர்க்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. பொதுவாக நபிகாரிடையே வந்து ஒரு நல்ல ஒரு மதிப்பு இருந்தது. இவர் பொய் சொல்ல மாட்டாரு, இவர் நேர்மையா இருப்பாரு, நல்ல முறையில வியாபாரம் செய்வாரு அப்படின்னு. அதனாலேயே வந்து இந்த மக்களுக்கிடையே அவர் முஸ்லிம்களா இருந்தாலும் சரி, இல்லை இறை மறுப்பாளர்களாக இருந்தாலும் சரி, முகமது என்கிற அந்த மனிதருக்கு ஒரு நல்ல மதிப்பு மிக்க ஒரு பெயரை தான் வச்சிருந்தாரு. அவர் சொல்லக்கூடிய போதனை தான் கரெக்டா இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில ரசூலா வந்து இதை சொல்றப்ப அவங்களால முழுமையை ஏத்துக்கவே முடியல. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த முகமது என்பவர் வந்து இந்த அடிமையாகிய இவரும் நானும் சமமாவார்களா என்று ரசூலாவை வந்து எதிர்க்கக்கூடிய காட்சிகள்லாம் ஏற்படுது. அதே போல அறியாமை அதிகமாக கூடிய அந்த சூழல்ல ரசூலா வந்து இந்த நபிமொழியை சொல்றாங்க. அறியாமை காலத்து அனைத்து காரியங்களும் எனது இரு பாதங்களை போட்டு புதைக்கப்பட்டு விடுவேன் என இந்த அளவுக்கு கோபத்துடன் சொல்றாங்க. இந்த அறியாமை காலத்துல உள்ள அனைத்து காரியங்களும், அவங்க செஞ்சக்கூடிய அனைத்து அனாச்சாரங்களும் எனது இரு கால்களுக்கிடையே போட்டு புதைத்து விடுவேன் என்று மக்களுக்கிடையே பிரச்சாரம் செய்யறாங்க. அதுவும் எப்ப? அந்த இறுதி பேருரையில. அந்த இறுதி பேருரை என்பது அனைத்து மக்களால் ஈர்க்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது, அனைத்து மக்களால் பார்க்கக்கூடிய சூழல் ஏற்படுது. அந்த இறுதி பேருரையில இந்த மாதிரியான செய்திகளை போடுறப்ப அது மக்கள் வந்து இன்னும் ஆழமாக உருவாகுறாங்க. இன்னும் அதிகமான மக்கள் வந்து இஸ்லாத்தின் பக்கம் வந்து ஈர்க்கிறாங்க, ஈர்த்து இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் நம்ம. ஆனால் இன்று வாழக்கூடிய சூழலை நம்ம சொல்லலாம், நம்ம 21வது நூற்றாண்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த நவீன காலத்துல அறியாமையை ஒழிப்போம், யாருக்கும் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்த்துட்டு இருக்கோம்.
ஆனா 1400 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த அறியாமை காலத்துல ஒருவர் இந்த அறியாமையை ஒழிக்கணும், அனைவருமே சமம் என்று சொல்லக்கூடிய சூழல் ஏற்படுதுன்னா அவர் எத்தகைய சிறப்பு மிக்கிறவா இருந்துக்குன்னு, எந்த அளவுக்கு மக்களிடையே எதிர்ப்பை பெற்றக்கூடிய ஒரு ஆளா இருந்திருக்குன்னு நம்ம சற்று சிந்திச்சு பார்க்கணும். இன்று நம்ம எல்லா ஜாதியும் ஒண்ணுதான், எல்லாரும் சமம் அப்படின்னு நம்மளால வெளிப்படையா நம்மளால சொல்ல முடியுமா? கிட்ட நம்மளால சொல்ல முடியாது. ஆனா அன்றைய காலத்துல இந்த அறியாமை காலங்கிறது ரொம்ப மேலோங்கி இருந்தது. நான் பெரியவன், நீ பெரியவன், நீ கீழ் ஜாதின்னு சொல்லிட்டு ரொம்ப அழித்து துன்புறுத்தக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சு. அன்றைய காலத்துல கூட இந்த அறியாமையை ஒழிக்கக்கூடிய மக்களா தான் யாரு? ரசூலா இருந்திருக்காங்க. இத மக்களிடையே பிரச்சாரம் செய்யக்கூடிய மக்களா இருந்திருக்காங்க. அடுத்ததாக இந்த வட்டியை பத்தி பேசுறாங்க. இந்த வட்டியை பத்தி பேசுறப்ப ரசூல்லா கிட்ட ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வகையை ஒன்று இறக்குறான், மக்களுக்கு இடையே அதை போதிங்க, மக்களை போய் தடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல்ல ரசூல்லா என்ன பண்ணுவாங்க? தனக்கு அதை பண்ணி பார்ப்பாங்க, தனது குடும்பத்தாரில் அதை செஞ்சு பார்ப்பாங்க. அதன் போலதான் இந்த வட்டி என்கிற வன்கொடுமையை ஒழிப்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹி இறக்குறான். அப்படி வஹி இறக்கக்கூடிய சூழல்ல மக்களுக்கு இடையே இந்த வட்டியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னது மாத்திரமா என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த அறியாமை காலத்து வட்டி இன்று ரத்து செய்யப்படுகிறது என்று சொல்றாங்க. எவ்வாறு என்று கேட்டால், எனது குடும்பத்தில் எனது பெரிய தந்தை அப்பாஸுக்கு வர வேண்டிய வட்டியை நான் முதலில் ஒழிப்பேன். சுப்ஹானல்லாஹ், எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. ஒரு தப்பு நமக்கு தெரியுது, அது நம்ம குடும்பத்திலே நமக்கு செய்யறாங்க, நம்ம தடுக்கக்கூடிய சூழல் நம்ம பார்க்கிறோமா? அல்லது நம்ம போய் அந்த தப்பை தடுக்கிறோமா? நம்ம குடும்பத்தாரில் ஒரு தவறு இழக்கப்படுது, நம்ம கண்கூடாக பார்க்கிறோம், அதை தட்டி கேட்க சூழல் நம்ம இருக்கிறோமா? இல்ல. ரசூல் என்ன பண்றாங்க? இந்த வட்டியை இன்றோட நான் ஒழிக்க போறேன், அதுவும் எவ்வாறு? என்னோட பெரிய தந்தைக்கு வர வேண்டிய வட்டி தொகை இருக்குல்ல, அதுதான் நான் முதல்ல ஒழிப்பேன் அப்படிங்கிறாங்க. அப்ப தனது குடும்பத்துல நம்ம சீரமைச்சிட்டோம் சொன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? ஒரு சமூகமே சீரமைக்குது. நமக்கு குடும்பத்துல நம்ம நல்போதனைகளை போதிக்கிறோம்னு சொன்னா அந்த குடும்பத்தின் வாயிலாக அவர்களுக்கு யார் யாரெல்லாம் சந்திக்கிறாரோ, அவர் யார் யாரெல்லாம் தவறு இழிக்கிறாரோ அவங்க நற்செய்தியை கூறக்கூடிய அந்த ஒரு சூழல் ஏற்படுது. அப்பொழுது ரசூல் என்ன பண்றாங்க? ஒவ்வொரு வகை செய்தியை இறங்கினாலும் சரி, தனது குடும்பத்துல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறாங்க. அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய சூழல் எப்படி இருந்தா, சரி இவர் கரெக்டாக தான் சொல்றாரு, கரெக்டாக தான் இவர் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறாரு, நம்மளும் நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்ற சூழல் மக்களுக்கிடையே ஏற்படுத்தி அந்த வட்டி என்பது குறையக்கூடிய சூழல் ஏற்படுது. அப்ப இதே போலதான் நாமும் இருக்கணும். நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்றோம், நம்ம பேசுறோம், இது தவறு, இதை நம்ம பண்ணக்கூடாது, இதெல்லாம் அல்லாஹ் கண்டிச்சிருக்கான், ரசூலா இந்த காரியத்தை செய்யவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா நமக்கு தெரிஞ்சே நம்ம கண்கூடாக பார்க்கிறோம், நமது அக்கமுக்கம் வீடாக இருந்தாலும் சரி, அல்லது நம்ம நண்பர்களாக இருந்தாலும் சரி, அவரு அந்த தப்பை செய்யறாரு அப்படின்னா தடுக்கக்கூடிய சூழல் நம்ம இருந்தும் தவறிடுறோம். எதனால? அவரு என்ன தப்பா நினைச்சிருவாரு, இப்ப அவரை இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா அவர் என்ன எவ்வாறு என்ன நினைப்பாரு? நான் இவர் மனசுல ஒரு நல் மதிப்பு வைக்க ஒரு நபராக இருக்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல என்னால எப்படி நான் சொல்ல முடியும், இதனால என் பெயர் கெட்டு போதே என்கிற இந்த உலக ஆகாயத்துக்காக நாம இந்த தவறுகளை ஒழிக்கக்கூடியோ அல்லது இந்த தவறை சொல்லக்கூடிய இடத்துல இருந்து தவறக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம். அடுத்ததாக மிகவும் முக்கியமான ஒன்று, கடனை பத்தி ரசூல்லா பேசுறாங்க. கடனை பத்தி பேசும் பொழுது, இரவல் கடன் திரும்ப செலுத்தப்பட வேண்டியதாகும், பிறரது கடன் பொறுப்பேற்கும் அவரும் கடனாளியே அப்படிங்கிறாங்க. கடனை எந்த அளவுக்கு ரசூல்லா கண்டிச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஜனாசா ஏற்படுது, ரசூல்லா அந்த சபைக்கு வராங்க, வந்துட்டு அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன இருக்கு? இவர் இணை வைக்கிறாரா? அடுத்தது இவர் கடனாளியாக இருக்கிறாரா அப்படி கேட்கிறாங்க. ஒருவேளை அந்த மனிதர் கடனாளியாக இருந்தாரு அப்படின்னா ரசூல்லா தொலை வைக்க மாட்டாங்க. ரசூல்லா தொலை வைக்கக்கூடிய பாக்கியம் என்பது
எத்தகைய மிக்கது. அந்த பாக்கியம் மிக்க மக்களாக எது அவருக்கு தடுக்கப்பட்டது? இந்த கடன் என்ற ஒண்ணுதான். அப்படி அந்த மக்களுக்கிடையே சொல்றாங்க, இந்த கடனை யாராவது பொறுப்பேத்துக்கிறீங்களா அப்படின்னு. ஒருவர் நான் பொறுப்பேத்துக்கிறேன், இந்த கடனை நான் அடைக்கிறேன்னு பொறுப்பேத்துக்கிறாரு. பொறுப்பேற்றுக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாருல, அவரும் கடனை ஆகிறாரு. எதனால? இந்த கடனை ஏற்பதுனால. ஒருவேளை அவரும் அவருக்கு கடனே இல்லை, அந்த இறந்து போனவரோட கடனை ஏத்துக்கிறாரு. ஒருவேளை அவரால் அந்த இறந்து போன அந்த கடனாளியோட கடனை அடைக்க முடியல அப்படின்னா அவரும் கடனாளியா தான் ஆகுறாரு. அப்ப இந்த அளவிற்கு ரசூலா கடனை மிக தெளிவாக மக்களுக்கு பிரச்சாரம் செஞ்சிருக்காங்க. அதே போல ஒருவரது சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார். நம்ம எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம், நான் இவர் இருக்காரு, இவருக்காக நான் இந்த தர்மம் செய்யறேன். ஒருத்தர் இறந்துட்டாரு, அவர் வீட்டுல அன்னைக்கு என்ன விதத்தான காரியங்கள்லாம் நடக்கும்? நம்மள்ட்ட தான் கேட்கிறோம். குர்ஆன் ஓதுவாங்க, பாத்தியா ஓதுவாங்க, யாசின் ஓதுவாங்க. எல்லாம் எதுக்கு ஓதுறாங்க? ஒருத்தர் உயிர்ப்பை அதாவது பிறக்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட காலம் வரை வாழ்றாரு, இறக்கிறாரு. இறந்ததுக்கு அப்புறம் அவரை போய் அடக்கம் செய்யறோம். அடக்கம் செஞ்ச இரவு என்ன பண்றாங்க? அந்த குடும்பத்தார்கள்லாம் ஒரு குரூப்பா சேர்ந்துக்கிட்டு குர்ஆன் ஓதுறாங்க. எதுக்கு குர்ஆன் ஓதுறாங்க அப்படின்னா, இந்த ஓதக்கூடிய அந்த நேரத்துல அவர் எத்தனை ஜூஸ் முடிச்சாலும் சரி, எத்தனை குர்ஆன் முடிச்சாலும் சரி, அதனுடைய நன்மைகள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா அவரை போய் சேருது அப்படின்னு ஓதக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. அவரு பிறந்துட்டாரு, இறந்துட்டாரு, அவரோட அக்கௌண்ட் என்னது அதோட க்ளோஸ் ஆயிடுது. அப்படி க்ளோஸ் ஆன சமயத்துல எப்படி அந்த நன்மைகள் அவரை போய் சேரும்? நம்மளே இருக்கோம், ஒரு பேங்க் கூட ஓபன் பண்ணிட்டோம், நம்ம வேலை பார்க்குறோம், மாசம் மாதம் சம்பளம் வந்துருச்சு, நம்ம ஒரு நாள் இறந்துட்டோம். ஆனா வேலை என்பது அதே வேலை தான், நம்ம இருக்கக்கூடிய ரோல் அப்படியே தான் இருக்கு. அந்த கம்பெனி முதலாளி இவர் இறந்துட்டாரு, பரவாயில்ல, இவர் அக்கௌண்ட்ல காசு போடணும், காசு போட்டு விடுவாங்களா? காசு போட்டு விடுவாங்களா? போட மாட்டாங்க. அதே போலதான் நம்ம அதுவும், நம்ம பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் என்னென்ன நன்மைகள்லாம் நம்ம செய்யறோம்ல, அதுதான் நம்ம இதுல ஏற்படும். ஆனா அந்த சூழல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் இத்தனை குர்ஆன்கள் ஓதுனேன், இத்தனை ஜூஸுகளை ஓதுனேன், இத்தனை பேர் இந்த வச்சு நான் ஓதி முடிச்சு இந்த நன்மைகள்லாம் என்ன பண்ணேன், அந்த ஒரு இரவு மட்டும் தான் ஓதுவாங்க. வாழ்நாள் முழுக்க ஓதுறாங்களான்ட்டு கிடையாது. அந்த ஒரு இரவு மட்டும் ஓதி இந்த நன்மைகள்லாம் என்னன்னு அவருக்கு போய் சேருன்னு, அவர் அந்த நன்மைகளை வச்சு சொர்க்கம் செல்லக்கூடிய மக்களாக இருக்குன்னு சொல்லி இன்று வாழக்கூடிய நம்ம மக்கள் இந்த பித்தத்தான காரியங்களை ஈடுபடுறாங்க. அதுதான் ரசூலா சொல்றாங்க, ஒருவரது சுமையை மற்றொருவர் சுமக்க மாட்டார். தீங்களிப்பவன் தமக்கு தாமே தீங்களித்துக் கொள்வான். தந்தை செய்யும் குற்றம் மகனை சேராது, மகன் செய்யும் குற்றம் தந்தை சேராது என திருமதியில் 2085வது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது. இதை ரப்புல் ஆலமீன் தனது திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். முதல்ல இறங்கின வசனம் என்ன நமக்கு எல்லாமே தெரியும். நபிகளா இருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல்ல என்ன வசனத்தை இறக்கினா? எத்தனாவது அத்தியாயம்? 96, 1-5. இறுதியாக எழுதப்பட்ட வசனம் 5-3 என்பது அவங்களுக்கு தெரிய வருது, நம்ம லாஸ்ட் ஸ்டேஜ் அடைஞ்சிட்டோம், இதோட இந்த திருக்குர்ஆன் என்பது முடிய போகிறது என்று ரசூலுல்லாஹ் உணர்றாங்க. அல் பக்ரா 2வது அத்தியாயம் 281வது வசனம் தான் இறுதியான வசனம், நபிகளாருக்கு வஹியாக இறக்கப்பட்டதுல. அந்த வசனத்திலே ரப்புல் ஆலமீன் முதல் வசனத்துல மனிதர்களை படிக்க சொல்றான். நபியே, உமது இறைவனின் திருப்பெயரால் ஓதுவீராக, படிப்பீராக அப்படிங்கிறான். எதற்கு படிக்க சொல்றான் ரப்புல் ஆலமீன்? அவன் நேரடியா இந்த ஓரிரை கொள்கையை சொல்லியிருக்கலாம். ஏன்னா முதல் வசனங்கிறது ஸ்பெஷல் தானே, எல்லாத்துலயுமே முதலுங்கிறது ஸ்பெஷல் தான். எதற்கு ரப்புல் ஆலமீன் ஓதுவீராக படிப்பீராக என்று சொன்னார்?
ரசூலாக்கு மட்டும் இறங்கின வசனமா அது? ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கே இறங்கின வசனம் அது. எதற்கு படிப்பீராகன்றான்? மனிதர்களை பார்த்து எதுக்கு படிங்கன்னு சொல்றான்? சிம்பிளான கொஸ்டின். அறிவு வளர. மனிதன் அறிவு வளர்ந்தா என்ன ஆகுறான்? பெரியனா வராங்க. அறிவு வளர்ந்தா சிந்திக்க ஆரம்பிக்கிறான். அப்ப ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான்? படிங்கிறான். படிச்சு அறிவை வளர்த்துக்க. அறிவை வளர்த்துக்கிட்டு எது நேர் வழி எது தீய வழின்னு சிந்திங்கிறான். சிந்திச்சு அதன் வாயிலாக போ அப்படிங்கிறான். அதே கடைசி வசனம் என்னவா இறக்குறான்? 2வது அத்தியாயம் 281வது வசனத்தில் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான், ஒரு நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள், அதில் தான் நீங்கள் அல்லாஹ்விடம் திரும்பி வர படுவீர்கள். பின்னர் ஒவ்வொருவருக்கும் அவர் சம்பாதித்தது முழுமையாக வழங்கப்படும், அவர்கள் அநியாயம் பட மாட்டார்கள். ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான்? ஒரு நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள், அந்த நாள்ல தான் நீங்க எல்லாரும் என்கிட்ட திரும்பி வரப்படுவீர்கள். அந்த நாள்ல அந்த மனிதன் என்னென்ன இந்த வாழ்நாள்ல சம்பாதிச்சானோ அது அவனுக்கு முழுமையாக வழங்கப்படும். நல்லது செஞ்சுதான் நன்மைகள், கெட்ட செஞ்சான் தீமைகள். அதன் வாயிலாக சொர்க்கமா நரகமான அங்கதான் முடிவெடுக்கப்படும். அப்பொழுது இந்த வசனம் வாயிலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒருவரது சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார். அது நன்மைகளாக இருந்தாலும் சரி, தீமைகளாக இருந்தாலும் சரி. ஒரு நன்மை செய்யறாரு அவருக்கு தான் நன்மை, ஒரு தீமை ஒரு தப்பு செய்யறாருன்னா அவருக்கு தான் தப்பு, அவருக்கு தான் தீமை ஏற்படும். ஆனா இன்றைய காலத்துல நம்ம மக்கள் இந்த மாதிரியான பித்தத்தான காரியங்களை ஈடுபடக்கூடிய சூழலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே போல இந்த முழுமையான முஸ்லீம் என்பவர் யார், முழுமையான மூமின் என்பவர் யார் என்று ரசூலுல்லாஹ் வந்து அந்த இறுதி பேரையில சொல்றாங்க. ஷஹீத் என்கிற அந்தஸ்து இருக்குல்ல, அல்லாஹ்விற்காக உயிரை மாற்றிக்கொண்டு இறக்குறாங்க, அதுதான் ஷஹீது. இந்த ஷஹீதுக்கு இன்னொரு விளக்கம் கொடுக்குறாங்க. அது என்ன விளக்கம்? ஷஹீதுனா அல்லாஹ்விற்காக போர் இதை கலந்துக்கிட்டு இறக்குறாங்க. அந்த ஷஹீதுக்கு ரசூல் வந்து இன்னொரு விளக்கம் கொடுக்குறாங்க. அல்லாஹ் வந்து இப்படி சொல்றான் அப்படின்னு. ஷஹீதுக்கு இன்னொரு உயிர் தியாகம் செய்யறவர் அது ஓகே. ஷஹீதுக்கு இன்னொரு டெஃபினேஷன் சொல்றாங்க. அது சிறப்புகள். ஷஹீத் சிறப்பை வச்சுக்கோங்க ஒரு சைடு. ஷஹீதுக்கு இன்னொரு டெஃபினேஷன் சொல்றாங்க, இன்னொரு அர்த்தம் சொல்றாங்க. ரெண்டும் ஒண்ணுதான். ஷஹீதுக்கு ரசூலா வந்து இன்னொரு டெஃபினேஷன் என்ன சொல்றாங்க பாத்தீங்க அப்படின்னா, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு தனது உள்ளத்தை போராடுகிறார்ல அவர் ஷஹீதாவார். அல்லாஹ்விற்கு ஒரு தீமை நம்மளால வந்து என்ன சொல்றது, தீமை வந்து நம்மளால செய்யாம இருக்கவே முடியாது அப்படின்ற ஒரு எல்லைக்கு நம்ம போயிடுறோம். இருந்தாலும் அல்லாஹ் பார்க்கறான், அல்லாஹ் இதை பார்த்து நாளைக்கு நம்மளை கண்டிப்பாங்கிற உள்ளத்துடன் போரிடுறோம்ல நம்ம, அது அவரே ஷஹீதாவார் என்று ரசூலா சொல்றாங்க. சுபஹானல்லாஹ். நம்ம போருக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம அது உள்ளத்தோட நம்ம போராடிட்டு இருக்கோம். எது உண்மை எது பொய் என்று சொல்லி தெளிவாக தெரியுது நமக்கு. இது பண்ணா கரெக்டு, இது பண்ணா தப்பு, இன்னும் தப்பு பக்கம் அப்படியே போவோம். நம்ம போறப்ப அல்லாஹ் நம்மளை பார்க்கறான், நாளை மறுமையில இதை பத்தி நம்மள்ட்ட கேட்பான் என்கிற ஒரு எண்ணம் வந்து அவர் திரும்பிட்டாரு அப்படின்னா எப்பேற்பட்ட சிறப்பு பாத்தீங்களா? உள்ளத்துடன் நம்ம போராடிட்டு இருக்கோம். அத்தகைய சிறப்பை ஷஹீதுங்க அந்தஸ்துக்கு இன்னொரு புறமா வந்து ரசூலுல்லாஹ் வந்து காட்டி தராங்க. இந்த செய்தி என்பது இப்னு ஹிப்பான்ங்கிற நூலில் வந்து 4862வது செய்தியாக பதிவிடப்படுகிறது. அதே போல மனிதன் வந்து பெரிய பெரிய வணக்கங்கள்லாம் ஈடுபடுறான், தொழுகையை நிலைநாட்டிடுறான், ஜக்காத்தை கொடுத்துட்றான், தான தர்மங்களை பண்ணிடுறான், ஹஜ்ஜுங்கிற வணக்கத்தையும் முடிச்சிடுறான். ஆனா இந்த சிறு வணக்கங்கள்லாம் இருக்குல்ல, அதுல அலட்சியம் காட்டக்கூடிய மக்களாக இருக்கிறான். அதை பத்தி ரசூலுல்லாஹ் வந்து எச்சரிக்கை செய்யறாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நம்ம ஒரு தொழுகையில ஈடுபடுறோம், தொழுகையும் முடிஞ்சிருது, முடிஞ்ச மாத்திரத்துல நம்ம என்ன பண்றோம்? ஏஞ்சி போடக்கூடிய மக்களாக இருக்கிறோம். அதற்கு பின் திக்ரு செய்வதோ அல்லது ஆயத்து குர்சி ஓதுவதோ அதனுடைய சிறப்புகள்லாம் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். யார் ஒருவர் ஒரு கடமையான தொழுகைக்கு அப்புறம் ஆயத்து குர்சி ஓதுகிறாரோ அவர் மரணம் மட்டும்தான் அவருக்கு என்னது
சொர்க்கத்திற்கு போவது தடையாக இருக்குது. இப்ப சொர்க்கம் இருக்கு, நடுவுல ஒரே ஒரு கேட்டு தான், அந்த கேட்டு தான் மரணம். கடமையான தொழுகைக்கு அப்புறம் யார் ஒருவர் ஆயத்துல் குர்சி தினசரி ஓதிக்கிட்டே வராரோ அவருக்கு அந்த நடுவில் உள்ள கேட், அந்த மரணம் தான் இருக்குல்ல, அந்த மரணம் மட்டும்தான் தடை. எதற்கு? சொர்க்கம் செல்வதற்கு. இத்தகைய சிறப்புகள்லாம் நமக்கு தெரியுது. தெரிஞ்சும் நம்ம என்ன பண்றோம்? அப்படி எஞ்சி போகக்கூடிய மக்களாக தான் இருக்கிறோம். ஒரு ஆயத்துல் குர்சி கடமையான தொழுகைக்கு அப்புறம் ஓதுறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும்? 1 நிமிஷம் எடுத்துக்குமா? 1 நிமிஷத்துக்கு கூட கம்மியா தான் எடுத்துக்கும். ஆனா அந்த ரசூல் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி சிறு சிறு வணக்கங்களை அலட்சியம் காட்டாதீங்க, இந்த சிறு சிறு வணக்கங்கள்ல உங்களுக்கு அதிகமான நன்மைகள் இருக்குங்கிறாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், சைத்தான் அல்லாஹ் இடத்துல ஒரு ஒரு இதை எடுத்து வைக்கிறான். உனது படைப்பினத்தை நான் வழி எடுக்க செஞ்சிருவேன், இந்த பூமியில நான் எந்த ஒரு விதத்துல அவங்க நான் வழி எடுப்பேன் அப்படின்னு சொல்லி. அதற்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க எந்த நிலையில இந்த பூமியில சைத்தன் உங்களை எந்த நிலையிலும் வழி எடுப்பான். அப்ப இந்த பூமியில நீங்க சுற்றி தெரியக்கூடிய மக்களாக நீங்கள் என்ன பண்றீங்க, அதிகமாக எந்த இடத்துல இருந்தாலும் சரி திக்குகள் செய்யுங்க. அப்படி திக்குகள் செய்யறப்ப சைத்தான் என்ன பண்றான் அப்படின்னா விரண்டு ஓடுறான். அவங்களுக்கு அவன் பிடிக்க மாட்டேங்குது, சும்மா நேரத்துல சும்மா இருக்கிறோம். அப்ப அந்த நேரத்துல உங்களை எப்படி வழி ஏற்கலான்னு வருவான். வரக்கூடிய சூழல்ல இந்த மாதிரியான சிறு சிறு திக்கர்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதன் கூட பிடிக்காம என்ன பண்றான், சைத்தான் உங்களை விட்டு விலகி இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த சிறு சிறு திக்கர்களுக்கும் இந்த இறுதி பேருரையில ரசூலுல்லாஹ் முக்கியத்துவம் காட்டி உரை நிறுத்துறாங்க. ஆனா இந்த சிறு சிறு நம்ம திக்கர்களை, இந்த சிறு சிறு அமல்களை இழக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம். அடுத்ததாக தஜ்ஜாலை பற்றி ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்யறாங்க, அறிவுரை சொல்றாங்க மக்களுக்கு. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ் அனுப்பிய தூதர்கள் அனைவரும் அவர்களது சமுதாயத்தினருக்கு தஜ்ஜாலை பற்றி ஒரு எச்சரிக்கை செய்யாமல் இருந்ததே இல்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்களே, அவர்களிலிருந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை தஜ்ஜாலை பற்றி ஒரு எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க. அதுவும் தஜ்ஜால் என்பவன் எந்த சமூகத்துக்கு வரக்கூடிய சூழல் ஏற்படுது? தஜ்ஜால் என்பவன் எந்த சமுதாயத்துக்கு வரக்கூடியவனாக இருக்கிறான்? கியாமத்தினால யாரு அடையக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க? யாரு கியாமத்தினால அடைய போறா? நம்ம தான், கடைசி சமூகம் நம்ம தான். அப்ப நமக்கு என்ன சொல்றாங்க, அதிகமாக தஜ்ஜாலை பத்தி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், தஜ்ஜாலை பற்றி ஏதேனும் ஒரு சிறு வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்ல போறாங்க அப்படின்னா நபித்தோருக்கிடையே ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆர்வமும் ஒரு இது ஏற்படுது. அப்ப ஆர்வம் ஏற்பட்டு தஜ்ஜாலை பற்றி அதிகமாக கேட்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. தஜ்ஜால் எப்படி இருப்பான், எங்க வருவான் என்று சொல்லி அதிகமாக கேட்கக்கூடிய மக்களாக நபித்தோழர் இருக்கிறாங்க. அதை பற்றி சொல்றாங்க, அல்லாஹ் அனுப்பிய நபிமார்கள் எவருமே தஜ்ஜாலை எச்சரிக்காமல் போவதில்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் நான் வரை தஜ்ஜாலை எச்சரிக்கை செய்யக்கூடிய மக்களாக தான் இருக்கிறோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதே போல இந்த வஹி மட்டுமே மார்க்கம் என்கிற ஒரு பிரச்சாரத்தை நாம் செய்து கொண்டு வருகிறோம். இந்த பிரச்சாரத்தை நபி அவர்கள் இறுதி பேருரை மிக தெளிவாக மிக ஆழமாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உங்களிடத்தில் ஒன்றை விட்டு செல்கிறேன், அதை நீங்கள் கடைபிடித்தால் ஒருபோதும் வழிகட மாட்டீர்கள் என்று சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் விடை பெறக்கூடிய சூழல் ஏற்பட போகுது, அது அவங்களுக்கு நல்லா தெரியுது. உங்களுக்கு இடையில உன்னை நான் விட்டு செல்றேன், அதை நீங்க பின்பற்றினீங்க அப்படின்னா ஒருபோதும் நீங்க வழிகட மாட்டீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது என்னது? திருக்குரான். அவங்க வாழ்ந்த வழிமுறைகளும். யார் ஒருவர் திருக்குரானை அதன் வாயிலாக பின்பற்றுகிறாரோ அவர் ஒருபோதும் வழிகட மாட்டார்கள்.
என்பதை இறுதி பேருரையில் ஆணித்தனமாக கூறுகிறார்கள். இந்த இறுதி பேருரையில் அதிகமாக பல மனிதர்களுக்கு வாழ்நாள் முழுக்க தேவையான தகவல்களை ரசூலா வந்து உரை நிகழ்த்தினார்கள். ஆனால் இறுதியாக ஒரு முக்கியமான ஒரு செயலை சொல்லிக் கொண்டு முடிக்கிறார்கள். அது என்னவென்று கேட்டால் அழைப்பு பண்ணி தாவா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல சமுதாயத்தை இந்த பூமியில் உயிர்ப்பிக்க செய்கிறான். அவன் அனுப்பிய சமுதாயத்தில் சிறந்த சமுதாயம் என்பது யார்? நம்ம தான். எதனால நம்ம சிறந்த சமுதாயம்? நன்மை ஏவி தீமையை தடுக்கிறோம். அதற்கு முன்னாடி ஒரு வார்த்தை வந்து அல்லாஹ் வந்து சொல்றான், நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை, அது வந்து ரசூலா சொல்லிட்டாங்க நம்மளதான் அப்படின்னு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை திருமறை குர்ஆன்ல நல்லதை ஏவி தீமையை தடுக்கிறீங்கன்னு சொல்றான். அதுக்கு முன்னரா ஒரு வார்த்தையை சொல்றான். என்ன வார்த்தை? நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விடயம் தான் அது. அது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நன்மை நோக்கி அழைத்து, அதுதான் அழைப்பு பணி, தாவா. ரப்புல் ஆலமீன் நன்மையை ஏவி தீமையை தடுத்து அப்புறம் நன்மையை நோக்கி அலைங்கன்னு சொல்லியிருக்கலாமே. எதற்கு முதன்மையா நன்மையை நோக்கி அழைத்து நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் ஒரு கூட்டம் உங்களில் இருக்கட்டும், அவர்களே வெற்றியாளர்கள்ங்கிறான். வெற்றி அடைவார்கள் சொல்லல, வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னு சொல்ல, அவங்களே வெற்றியாளர்கள் கரெக்டா சொல்றான், பர்ஃபெக்டா. வெற்றியாளர்கள் சொல்லிட்டா செஞ்சா ஓகே கிடைக்கும் அப்படின்னு. வெற்றியாளர்கள்னா பிரசண்ட பத்தி பேசுறான், நீதான்ப்பா வெற்றி அடைஞ்சிட்ட அப்படிங்கிறான். அப்ப இந்த அழைப்பு பணியை பத்தி ரசூலா தனது இறுதி பேர்களை இறுதியாக சொல்றாங்க. எந்த அளவுக்கு முக்கியமிட்டு சொல்றாங்க அப்படின்னா, இங்க வருகை தந்தவர்கள் வராதவர்களுக்கு இந்த செய்தியை எடுத்துரைங்கள். ஏனென்று கேட்டால், நான் ஒரு செய்தியை உங்கள்கிட்ட சொல்றேன், உங்க மனதுல பதிவாயிடுச்சு. அதை நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்றப்ப இன்னும் கூடுதலான விஷயம் உங்களுக்கு தெரிய வரும், இன்னும் கூடுதலா அவங்க கவனிப்பாங்க என்று இந்த அழைப்பு பணியோட அவசியத்தை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பேரோட இறுதியாக கூறுகிறாங்க. அப்ப எந்த அளவிற்கு இந்த அழைப்பு பணியோட முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பணியாக இருக்குது சற்று சிந்திச்சு பார்க்க. நம்ம அனைவருமே அழைப்பு பணியில ஈடுபடுறோம் தான். இந்த அழைப்பு பணி, இந்த தாவால ஈடுபடுறதுனால என்ன நமக்கு நன்மைகள் ஏற்படும் நம்ம சற்று சிந்திச்சு பார்த்துருக்கோமா? நம்ம ஒருவர் தவறின் பால் போறாரு அல்லது தவறான முறையில தொழுகிறாரு. ஒரு 20 வருஷமா அவர் வந்து தவறாவே தொழுதுட்டு இருக்காரு. நம்ம என்ன பண்றோம்? அதை சரி செய்யறோம். இந்த மாதிரி தக்பீர் கட்டுங்க, அத்தையாத்துல கைகளை அசைங்க, கைகளை உயர்த்தி வைங்க, ருக்கு செய்யும் போது ஃபர்ஸ்ட் கால் போகக்கூடாது அப்படின்னு இந்த சிறு சிறு செய்திகளை வந்து அவருக்கிடையே வந்து கொண்டு போறோம். அதை அவர் வந்து என்ன பண்றாரு? நடைமுறைப்படுத்துறாரு. அவர் நடைமுறைப்படுத்த அவர் 50 ஆண்டு காலமோ அல்லது 60 ஆண்டு காலமோ அவர் வாழ்றாரு அப்படின்னா, இந்த 60 ஆண்டு காலத்துல எத்தனை வேளை தொழுகை அவர் தொழுந்திருப்பாரு? ஒரு நாளைக்கு 5 வேளை அப்படின்னா, அந்த 60 ஆண்டு காலம் எத்தனை வேளை அவர் தொழுந்திருப்பாரோ அத்தனை இந்த நல்லதாக தொழுத அந்த தொழுகைக்கு நமக்கும் நன்மை சேரும். நாம சொல்லக்கூடிய அந்த ஒரு சொல், அந்த ஒரு தாவா என்பது அவரது வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒன்றாக மாறுது. ஒரு வாழ்க்கையை ஒரு வார்த்தையில மாற்றக்கூடிய சூழல் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். இந்த தாவா பணி, இந்த அழைப்பு பணி என்பது நபிமார்களுடைய பணி. நம்ம சமுதாயத்தை விட்டுருவோமே, இதுக்கு முன்னரா இருந்த சமுதாயம் எந்த மக்களாவது இன்னொரு மக்கள்கிட்ட போய் தாவா செஞ்சிருக்காங்களா? இல்ல. அப்ப இந்த நபிமார்களுடைய பணியை ரசூல்லா நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? சிறந்த சமுதாயமா வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட பணியை நாம சிறப்பாக சீராக செய்கிறோமா என்று நம்மளே கேள்வி எழுப்பு. இந்த உலகத்துல 8.7 பில்லியன் மக்கள் வாழ்றோம்.
870 கோடி மக்கள், அதுல 200 கோடி முஸ்லிம்கள் வாழ்றோம். இந்த 200 கோடி முஸ்லிம்களுக்கும் நேர்வழி பெற்றுச்சா? இந்த 200 கோடி முஸ்லிம்களுக்கும் தௌஹீது விளங்கிடுச்சா? என்ன கிடையாது. அதுல மிக சொற்பமான மக்கள் தான் இந்த தௌஹீத், இந்த ஓரிரை கொள்கையின் பால் இருக்கிறாங்க. அப்படி இந்த ஓரிரை கொள்கை நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய பணி என்ன? நமக்கு ஒரு பொருள் கிடைச்சிருச்சு, அது நிறைவாவே இருக்கு, உனக்கு சரி எது தவறு எதுன்னு உனக்கு தெரியுது, அதுக்கான அறிவை ரப்பல் ஆலமீன் கொடுத்துட்டான். அப்படி உனக்கு அந்த அறிவை இல்லைன்னா ஒரு செய்தி மூலமா தெரிஞ்சுக்க சூழல்ல நம்ம இருக்கிறோம். இருந்துட்டு அதை நம்ம என்ன பண்றோம்? மறுக்கக்கூடிய சூழல் நமக்கு ஏற்படுது, மறக்கக்கூடிய சூழல் ஏற்படுது. யார் அல்லாஹ்வுடைய வசனங்களை மறுக்கிறாரோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படட்டும். சாபம் செய்வார்கள, அவர்களது சாபம் ஏற்படும் ரப்பல் ஆலமீன் தனது திருமுறையில் கூறுகிறான். அப்போ இந்த தாவா பணி என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, இந்த தாவா பணியை எந்த அளவுக்கு நம்ம சீரும் சிறப்பமாக செய்ய வேண்டும், அந்த இறுதி பேருரை வரலாற்று மிக்க ஒரு செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரசூலா ஆற்றிய இதுல இந்த இறுதி பேருக்கு தனி இடம் இருக்கு. அந்த தனி இடத்துல இறுதியாக இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தாவா பணியை பத்தி பேசுறாங்க அப்படின்னா இதனுடைய பண்புகளை பத்தி, சிறப்புகளை பத்தி நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இன்ஷால்லா வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரமலான் மாதத்துல மட்டும் இந்த நன்மையை அதிகமாக செஞ்சுட்டு அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடிய மக்களாகவும் குர்ஆன் படிக்கக்கூடிய மக்களாகவும் நம்ம இருக்கிறோம். இந்த ரமலான் மாதத்துல அதிகமாக அல்லாஹ்வுடைய வார்த்தை கேட்கிறோம், வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துறோம். ரமலான் அல்லாத காலத்திலையும் நடைமுறைப்படுத்தின வார்த்தைகள்ல இருக்குல்ல, மற்ற மக்களுக்கும் போய் எடுத்து வைக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் வல்ல ரஹ்மான் தந்து அருள் புரிவான கூறி எனது உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.